கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை இணையர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அருள்னால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டுக்கும் 25ஆம் ஆண்டுக்கும் பாலம் போடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். 24ஆம் வருஷம் முடிஞ்சு 25ஆவது வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வார பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கு. இதில் காண்டாக்ட் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் எங்களை மீட் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா, உங்கள் செய்தியை பதிவு பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எனது அருமை மேஷ ராசி என்பர்களே, 2024ஆம் வருஷத்துடைய இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அப்படிங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஹனுமன் ஜெயந்தி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமானவர். மேஷராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். இப்ப நிறைய பேர் சார் எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, 2025 பிறக்கிறதுக்கு முன்னாலே நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு அற்புதமான பரிகாரத்தை இப்ப நான் பேச போறேன். 2025 உங்களுக்கு சொர்க்க பூமி அப்படின்னு அர்த்தம். 7.5 சனி வரதெல்லாம் ஒதுக்கி வைங்க, 7.5 சனி வரும் போகும். ஆனால் 2025 உங்க வாழ்க்கையில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்க போற ஒரு வருஷம். அதற்கு அத்தாட்சியா இருக்க போறது இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமான யோகம். உங்களுக்கு வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளுக்கு, கிரக அமைவுகளுக்கு ஏற்ப இந்த செவ்வாய் வக்கரம் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்றேன்னே, புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு. அதற்கு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு வக்கரமா அப்படி இருக்காருன்னே ஆஞ்சநேயரை பிடிச்சுக்கணும். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்த உபாஸ்மகே, இதை சொல்லிட்டே இருக்கணும். இந்த ஆஞ்சநேயருடைய மந்திரம் இருக்கு, எப்படிப்பட்ட தீமைகளையும் விளக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது, நீங்க இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அனுமன் ஜெயந்தியை விட்டுறப்படாது. அந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப ஜெயிச்சு வர்றதுக்கு வாழ்க்கையில சார் நான் அந்த புது வருஷம் பிறக்கும் போது நல்ல வீடு கட்டணும், என் குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும், எங்க வீட்டுல என் பையன் மேஷராசி தான், என் பொண்ணு மேஷராசி தான், அவள்லாம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா தயிர் சாதம் இருக்கு இல்லையா, இந்த தயிர் சாதத்தை ஒரு நல்ல வெள்ளை துணியில கட்டிக்கணும். இந்த வெள்ளை துணியில என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நல்ல தோச்ச வெள்ளை துணியா இருக்கணும். அந்த வெள்ளை துணியில ஒரு வாழை இலையை பரப்பி அது மேல நல்ல தயிர் சாதம் வச்சு அதை கட்டிண்டு அதை வச்சுண்டு ஆஞ்சநேயரை பார்க்க போகணும். ஆஞ்சநேயரை மனசால பிரார்த்தனை பண்ணணும். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டு தயிர் சாதம் விநியோகம் பண்ணணும். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தயிர் சாதம் விநியோகம் செய்து பாருங்க. ஆஞ்சநேய பெருமான் அற்புதமான பலன்கள் தருவார். அதுவும் நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு நினைப்பார், அவளுக்கு தடை இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டவா என்ன பண்ணணும், அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தயிர் சாதம் விநியோகம் பண்ணணும்.
அஞ்சனாகர்ப்ப சம்பூத மந்திரத்தை சொல்லணும். ஃபாரின் போறதுக்குள்ள தடைகள் விலகி ஃபாரின் கிளம்பிடுவேன் நீங்க. அதுமாதிரி சில பேர் வெளிநாட்டில் இருப்பா, சரியா விசா கிடைக்காம, அந்த விசா கிடைக்கல, எனக்கு அந்த விசா கிடைக்கல, இந்த விசா கிடைக்கலன்னு சொல்றா பாருங்க. அப்படிப்பட்டவாள்லாம் கூட ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணினா ரொம்ப நல்லபடியா இந்த அனுமதி ஜெயந்தி அன்னைக்கு பண்றச்சு உங்களுக்கு நல்லபடியா விசா தடைகள் எல்லாம் நிவர்த்தியா. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் போறார். எவ்வளவு விசேஷமா இருக்கும் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அதுவும் உங்க பாக்கிய ஸ்தானத்தில் இந்த மூல நட்சத்திரம். அப்போ உங்களுக்கு இந்த வாரம் ஃபாரின் போறதுக்குள்ள முயற்சிகள் பண்ணா சக்சஸ் ஆகிறது. குடும்பத்துல அப்பாவுடைய ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு இதுக்கு சரியான வாரம். சில பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்பா. அவள்லாம் இப்ப ட்ரை பண்ணி ஆஞ்சநேயர் வழிபட்டாலும் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 30ஆம் தேதியே சுக்கிரன் கும்பத்துக்கு உட்கார்ந்துன்றாரு. அப்போ மேஷராசி பெண்கள் கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவாழ் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். சார் பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு கிடையாதுன்னா ஆண்களுக்கும் உண்டு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் லாபத்தில் உட்கார்ந்து இருக்கார். பெண்களுக்கு யோகமான காலம் ஆரம்பிக்கிறது. மேஷராசி பெண்களுக்கு ரொம்ப நல்ல வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு முக்கியமானது ஆஞ்சநேயர் வழிபாடு. அதை மறந்துடக்கூடாது. நன்மைகள் நிறைய நடக்க போறது, நல்ல முன்னேற்றங்கள் அமைய போறது, குடும்பத்துல சந்தோஷம் வரப்போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி துவங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 நாள் இருக்கு பாருங்க, எந்த விதமான பயணங்களும் செய்யப்படாது. இந்த வாரம் தொடங்கிற உடனே முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த பயணமும் செய்ய வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். மனசுல ஏதோ சில குழப்பங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓடிட்டு இருக்க வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா, குருவை தரிசனம் பண்ணணும். இந்த குரு தரிசனத்தினால என்ன லாபம் கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அதை தெளிவிக்கக்கூடியவர் குரு பகவான். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பாடத்துல ஒரு குழப்பம், வாத்தியார் குரு இருக்காரே அவர்கிட்ட போய் பாடத்துல சந்தேகம் கேட்டா அவர் நிவர்த்தி பண்ணிடுவார், அதுக்கு தான் குருன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. பாடம் நடத்துற வாத்தியாரும் குரு தான். ஆனால் குரு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில பல கட்டங்கள் நமக்கு குரு கிடைக்கிறார். நமக்கு புதிய விஷயங்கள் யாரெல்லாம் சொல்லித்தராளோ அவள்லாம் குரு தான். யாரெல்லாம் நம்முடைய அஞ்ஞானத்தை விளக்குறாளோ அவள்லாம் குரு தான். நான் சொல்றது கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு உங்களுக்கு ரொம்ப நன்மையை இப்போ தருவார். அந்த குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனாலே அவர் கொஞ்சம் வக்கரமா இருக்கார். அது மட்டும்தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அந்த குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால இப்போ சில பேர் சீட்டு கம்பெனியில் பணம் போடுவது பாருங்க, அவள்லாம் இப்போ போடக்கூடாது. ரிஷபராசிக்காரா சீட்டு கம்பெனியில் பணம் போடுறதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, சில லட்சங்கள் கேட்டிருக்காங்க, என்கிட்ட சும்மா தான் இருக்கு, அந்த பணத்தை கொடுக்குறேன், நாளைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு போது திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க, நான் கொடுத்துட்றேன்பா. இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது. குரு வக்கரமா இருக்காரு. அதுவும் அஷ்டமாதிபதி குரு பணம் கொடுத்தவெல்லாம் திரும்ப வராது. அதுக்காக உங்கள்ட்ட பணம் வாங்குற மனுஷா கெட்ட மனுஷான்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, கொடுத்த பணம் திரும்ப வராது அப்படின்னு இருக்கு, அதை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். லாபாதிபதி குரு ராசியில் இருக்கார். சார் என் பிள்ளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு நான் ட்ரை பண்ணுறேன், என் பொண்ணுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு நல்ல நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னா இப்போ கூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரம் இப்போ நடக்கிறது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஒரு 2 நாள் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் இந்த வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியமும், அதாவது புது வருஷம் பிறந்த பிறகு ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு நடக்கும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நேரம் வரப்போகுது. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ராப்ளங்கள் இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் மெல்ல மெல்ல சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த ஹெல்த் ரீதியா சில மனக்குழப்பங்கள் இருக்கு. மெடிக்கல் அட்வைஸ் அதுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்காம இருக்கக்கூடாது. சில பேர் மனக்குழப்பத்துல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதா வேண்டாமா? அப்புறம் பார்த்துக்கலாமா? அப்படிலாம் நினைக்கிறேன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அதுவும் 2025 பிறக்க போறதே ரொம்ப யோகமான வருஷம் உங்களுக்கு. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்யாணத்துல இருக்கக்கூடிய தடை விலகும். புதுசா வீடு வாங்குவீர்கள் நீங்க. அந்த யோகமெல்லாம் இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா. பக்கத்துல எங்கேயாவது ஐயப்பன் கோவில் இருந்ததுன்னா அங்க நெய் அபிஷேகம் பண்ணணும். நெய் அபிஷேகம் பண்ண உங்க வாழ்க்கை மனமா இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமா பிறக்கிறது. சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்துல வராரு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிட்டா, அவர் 3 இடங்கள்ல அனுகூலம் பண்ணுவார். மிதுன ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு அமைச்சு கொடுப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நட்சத்திரமும் பாருங்கோ. அஸ்வினி நட்சத்திரம் லாபத்தில் உட்கார்ந்துருக்கு. உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கோ. அதே மாதிரி மகன் நட்சத்திரம் இருக்கு, ஒரு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இன்னொரு புறம் மூல நட்சத்திரம் உங்க சப்தமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் லைஃப்ல ரொம்ப உயர்த்தி விடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணணும். அது ரொம்ப விசேஷம். அது இந்த வாரம் அனுமதி ஜெயந்தி வருது, உங்களுக்கு ரொம்ப நல்லது. போய் அவசியம் கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணுங்க. சில பேருக்கு பக்கத்திலேயே கோவில் இருக்கும், கோவிலுக்கு போக மாட்டாங்க. எங்கேயோ தள்ளி இருக்கக்கூடியவாள்லாம் கோவிலில் போய் தரிசனம் பண்ணுவா. பக்கத்தில் இருக்கிறவா கோவிலில் போய் தரிசனம் பண்ண மாட்டா. அந்த பெருமை தெரியாது. பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் முதல்ல தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கனிஞ்சு வரும். இந்த நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயன்படுத்திக்குவோம். அதுவும் சுக்கிரன் பாக்கியத்தில் வருதுன்னா உங்கள் குடும்பத்தில் கல்யாண செய்தி வரப்போகிறது. புது வருஷம் வருதுனாலே கல்யாண செய்தி மிதுன ராசிக்காரா குடும்பத்தில் வருதுன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ஒரு நல்ல அந்யோன்யம் வரும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஏற்ற நேரம் இப்போ ஆரம்பிக்கும். இப்போ புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் 7ஆம் இடத்துக்கு போக போகிற 2 நாள்ல. அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தொழில் துவங்குற யோகமெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் மிதுன ராசிக்காரா எதில் கவனமாக இருக்கணும்னா, வயிறு சம்மந்தப்பட்ட வயத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், திடீர்னு வயத்து பிரச்சனை வரும். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் பயமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொஞ்சம் அதிகம் கொடுக்குறது. அது கொஞ்சம் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அது மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் சேர்ந்தவாளுக்கெல்லாம் இப்போ நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த வாரம் நல்ல ஒரு யோகமான வாரமாக சகல காரியங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எதிர்பார்க்குற ஒரு லோன் வேணும், என் பிஸ்னஸில் டெவலப் ஆகிடுவேன், ஒரு லோன் வேணும், என் படிப்பு நான் அடுத்த கட்ட படிப்பு படிக்கிறதுக்கு லோன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற வாழ்க்கையில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் 2025 இருக்கே, பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறது, புகழை கொடுக்க போகிறது, உங்கள் குடும்பத்தில் கல்யாணத்தை கொடுக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக பிறக்கிறது. ஸோ இந்த வாரம் நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தியை வழிபடணும். எங்கே இருக்கா அந்த ஆதிபராசக்தினா, கழுகுமலை இருக்கு பாருங்க. கழுகுமலைன்னு ஒரு முருகனுடைய கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு 1 கிலோமீட்டர்ல பழங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள நுழையும் போதே ஆதிபராசக்தி இருக்கா. அந்த ஆதிபராசக்தியை போய் தரிசனம் பண்ணணும். ஆதிபராசக்தியை தொடர்ச்சியா தரிசனம் பண்ண மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள் தேடி வரும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் வேணும்னா அந்த ஆதிபராசக்தி அனுக்கிரகம் பண்ணுவா. அப்படி வழிபடுங்க, நல்லது நடக்கும். கடகராசி அன்பர்களே, ஏராளமான நன்மைகள் நடக்க போற ஒரு நல்ல வாரம். சந்திர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் தாண்டி போறார்.
ஒரு புதுசாக உத்தியோகம் ட்ரை பண்ணுறவாளுக்கெல்லாம், வேலைக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கு இது சரியான நேரமாக இருக்குது. நல்ல முயற்சி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரைகுறையாக ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு அப்புறம் முயற்சி பண்ணுறதே இல்லை. சில பேர் அந்த தன்னை பற்றின இந்த குறிப்புகள்லாம் கொடுக்குறா பிறகு பயோடேட்டா சிவி கொடுக்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் முழுமையாக என்னென்ன அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தகுதி எங்கிட்ட இருக்குன்னு காட்டணும் இல்லையா, அதை காட்டியிருக்க மாட்டா. அதனாலே வேலை கிடைக்காது. கடகராசிக்காரா அதை புரிஞ்சுக்கணும். இப்போ 8ல் சனி இருக்கும்போது சில சமயம் மைண்டில் குழப்பம் வரும். வேலைக்கு எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அங்கே என்ன தேவையோ அந்த தகுதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி தானே இருக்கணும் உங்கள் அப்ளிகேஷன். அப்படி இருக்கிறாப்புல நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மாதிரி போட்டுருக்கள், அதெல்லாம் தான் வேலை கிடைக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு. எந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உள்ள தகுதிகள் தகுந்த மனிதர் நீங்கள் தானே அவளுக்கு நீங்கள் காட்டணும். வேலையை கொடுத்துருவா உங்களுக்கு. இந்த வாரத்தில் 2ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 6ல் இருக்கார். அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாம். குடும்பத்தில் மட்டும் கோபப்பட்டு வார்த்தைகள் பேசக்கூடாது. கோபமான வார்த்தைகள் நிறைய வருது உங்களுக்கு. அந்த கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லையா. 3ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார். அப்போ டெய்லி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகணும். பிள்ளையாருக்கு 2 அருகம்புல்லை வச்சு, அப்பா விநாயகா நான் ஒரு முயற்சி பண்ண போறேன், என் முயற்சியில் எனக்கு சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. பண்ணி கொடுக்குறாரா இல்லையா பாருங்க. எதை செய்தாலும் விநாயகருடைய அனுமதி இல்லாமல் இப்போ பண்ணக்கூடாது. கடகராசிக்காரா, நேரடியாக நான் போய் அப்ளிகேஷன் போடுறேன் அதெல்லாம் இல்லை. முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் போகணும். 3ல் கேது உட்கார்ந்து இருக்கார். அந்த பிள்ளையாருடைய பாதத்தை பிடிச்சு எழுதினா தான் உங்களுக்கு சக்சஸ். இப்போ சுக்கிர பகவான் 7ல் இருக்கார். நிறைய பேருக்கு மேரிட்டல் லைஃப்ல சில ப்ராப்ளம் இருந்துன்னு இருக்கு. எல்லாமே மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகிடும். அது புது வருஷம் ரொம்ப அருமையாக பிறக்க போகிறது. நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. இப்போ செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க ராசியில். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் எப்போவுமே என்ன பண்ண, கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறோம். இந்த கந்தர் சஷ்டி கவசம் ரொம்ப உயர்வானது. அது எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கா, ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதுன்னு. அப்படி இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்தது கந்தர் சஷ்டி கவசம். அதை தினந்தோறும் பாராயணம் பண்ணணும். துளி விபூதி எடுத்து வாயில் போட்டுட்டு பாராயணம் பண்ணால் உடனே பலிக்கும். என்ன மனசில் வேண்டிட்டு சொல்கிறோமோ அது பலிக்கப்படணும். விபூதி எடுத்து நெத்தியில பட்டையாக இட்டுக்கணும். நடுவில் குங்குமம் வச்சுக்கணும். அது முக்கியம். சஷ்டி கவசம் சொல்லும்போது குங்குமம் வச்சுக்காமல் இருக்கக்கூடாது. அதுவும் குழந்தை பாக்கி எதிர்பார்க்குறவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். துளி விபூதியை வாயில் போட்டுட்டு சஷ்டி கவசம் சொல்லி பாருங்க, அதுக்குடைய பலன் உண்டு. கந்த சஷ்டி கவசத்துக்கு அப்படி ஒரு மகிமை. அந்த செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கார், ரொம்ப விசேஷம். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக அமைய போகிறது. படிப்பில் பிரமாதமான முன்னேற்றம் இப்போ உங்களை தேடி வரப்போகிறது. ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த பித்ரு காரியங்கள் செய்யணும் பார்த்தீங்களா, சில பேர் செய்யாமல் இருப்ப பித்ரு காரியங்கள், அதனாலேயே பிரச்சனைகள் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா பித்ரு காரியம் சரியா செய்யலைன்னு அர்த்தம். இப்போ அமாவாசை வருது 30ஆம் தேதி. இந்த 30ஆம் தேதி டிசம்பர் 30 அமாவாசை இல்லையா, அன்னைக்கு பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்றதா ரொம்ப முக்கியம். தர்ப்பணம் பண்ற தெரியாதவா என்ன பண்ணலாம்னா, அகத்திக்கீரை, வெல்லம், பச்சை அரிசி, எள்ளு, இந்த 4 தான் முக்கியம். மாற்றிடக்கூடாது. நான் பச்சை அரிசி கொடுக்கணும்னு சொன்னா புழுங்கல் அரிசி கொடுக்கலாமான்னு கேட்கிறேன். அகத்திக்கீரை கொடுக்கலான்னா அரைக்கீரை கொடுக்கலாமான்னு கேட்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. பச்சரிசி, வெல்லம், அகத்திக்கீரை, எள்ளு, இந்த 4ம் பசுவுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கும். அப்படி பித்ரு தோஷம் நீங்கிதுன்னா கடகராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடும். பிஸ்னஸ்லாம் ரொம்ப லாபமாக போகிறது உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனு, பசு. பசு வழிபாடு செய்யுங்க, கோமாதா வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் வெகுஜன பிரியர்கள் பேர்.
நிறைய மனிதர்கள் வேணும்னு நேசிக்கக்கூடியவா. ஆனா என்னன்னா ஒரு ஈகோ இருந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டா பெரிய ஆட்கள் ஆயிடலாம் சிம்மராசிக்காரன். இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. சந்திர பகவான் இருக்காரே, அவர் பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து வாரத்தை துவக்கிறார். அப்போ பெரிய பெரிய வெற்றிகள் வரப்போறதுன்னு அர்த்தம். கேது வேற 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி வரப்போறது. 7ஆம் இடத்தை நோக்கி சுக்கிரன் போறார். ரொம்ப விசேஷம். கல்யாண செய்தி கூடி வருது. ஆனால் 6ல சுக்கிரன் உட்கார்ந்துருந்தவர் 7க்கு போறார். நம்ம புரிஞ்சுக்கணும். 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல போறார். சனியோட சேர்ந்து சங்கமம் ஆகிறார். நல்ல செல்வ செழிப்பு கொண்டு வந்து கொடுப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு இந்த வாரம் சேரும். இந்த 2ல கேது இருக்கும்போது கோபம், முன்கோபம் வரும். எது நம்முடைய தவறுன்னே நமக்கு தெரியாது. நம்ம தவறை திருத்திக்கவும் நமக்கு புரியாது. அந்த முன்கோபம்னு ஒன்று நம்மள்ட்ட இருக்கும். அதை தவறை திருத்திண்டா சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சுக்கிரன் சனி சேர்க்கை வரும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் நரம்புகளில் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த கண்களுக்கு போதுமான ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க சில பேர். அதனால கண் ப்ராப்ளம் இருக்கும். கண்களுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கும். அதெல்லாம் பாருங்க. ரொம்ப நேரம் செல்போனை பார்த்துட்டே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நல்ல கல்யாண செய்திகள் கூடி வரக்கூடிய இந்த யோகம் வருது. அதுவும் புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய அனுக்கிரகத்தினால படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேர் வீடு மாறுறதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. நல்ல வீடா பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நல்ல இடங்கள்ல வாழக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உருவாகும். ஒரு சாதாரண இடங்கள்ல இருக்கிறவெல்லாம் நல்ல இடங்களுக்கு குடி போக ஆரம்பிச்சிருவா. இப்போ அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெகுவான முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு 10th +1 +2 படிக்கிறாங்க, படிப்புல ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லாம் இப்போ சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலம். மேதா தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகங்களை சொல்லணும். ரொம்ப சூட்சமம் அது. மேதா தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல கல்வியில ரொம்ப பெரிய ஆளா வரலாம். ஒரு குடும்பத்துல ஏதாவது கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கு வச்சுக்கோங்க. மனக்குழப்பம் இருக்கு. ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கு. அப்பா கருத்தை புள்ள ஒத்துக்கலை. அப்படிலாம் இருக்கு நிறைய இடங்கள்ல. அப்பா கருத்தை புள்ள ஒத்துக்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் சொன்னா ஒய்ஃப் கேட்கறது இல்லை. ஒய்ஃப் சொன்னா ஹஸ்பண்ட் கேட்கறது இல்லை. இப்படி மாறி மாறி குடும்பத்துல நவக்கிரகம், நாங்க நவக்கிரகம்னு ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துட்டு இருக்கா. நவக்கிரகத்தோட அனுக்கிரகம் கிடைக்கிறதுன்னு இல்லை. இப்போ ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்காக சொல்றேன். ஒருத்தர் கடையில் ஒருத்தர் ஒற்றுமை இல்லை. எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரே பெட்ரூமில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. எப்படி மாறி போயிடுச்சுன்னா எல்லாரும் செல்போன் வசமா இருக்கா. பேச ஆரம்பிச்சா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வருது. அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு இருக்கு. அதுக்கு பேரு மேதா தட்சிணாமூர்த்தின்னு அர்த்தம். மேதா தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகம் சொல்லணும். அந்த ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல ரொம்ப நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட சேர்த்து வச்சிடும் அந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அவசியமான ஸ்லோகம் செல்வ செழிப்பு கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தொழில் ரீதியான பெரிய முன்னேற்றங்கள் வரப்போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வ வழிபாடு அகிலாண்டேஸ்வரி. திருவானைக்காவல்ல அருள்பாலிக்கிறாவார்களோ அகிலாண்டேஸ்வரி ரொம்ப சக்தி வாய்ந்தவள். அவளை தரிசனம் பண்ணுங்க, ஒரு நல்லது நடக்கும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய கவலை? குறிப்பா அஸ்தம் நட்சத்திரத்துக்காரா நிறைய பேர் எப்போ சார் கல்யாணம் ஆகும், எப்போ சார் வேலை கிடைக்கும், இதுதான் பெரிய கேள்வியா வாழ்க்கை இருக்கு. ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கெல்லாம் பல மன சஞ்சலங்கள் ஓடின்னு இருக்கு. அப்படி கேட்குற அவ கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் விலகணும். என்ன பண்ணினா கவலை விலகும்? உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள்ல என்னுடைய வீட்டில் கல்யாணம் ஆகலை சார், என்னுடைய வீட்டில் வேற சிக்கல் இருக்கு சார் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவலை. சித்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு ஓடுறது. சகோதரர்கள் குடும்பம் எல்லாம் நல்லது நடக்கிறது. என் குடும்பத்தில் நல்லது நடக்கலைங்கிறாங்க. இப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்கள் ஓடுறதா. அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கணுமே. அந்த நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு இந்த புது வருஷம் ரொம்ப உதவியா இருக்க போறது. அதுல இப்போ உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்தால் நன்மைகள் அதிக அளவுல நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கணும். கன்னிராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போய் ஒரு நாள் தங்கணும்.
தங்கி பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வரணும். அப்படி பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இப்போ உங்களுக்கு புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமா நல்ல பயணங்கள் அமையும். படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசா வீடுமனை வாங்கக்கூடிய சிந்தனை தோணும். குடும்பத்துல சுபகாரியங்கள் பற்றின முயற்சிகள்ல வேகமா இறங்குவீங்க. அதுவும் 2025 உங்க குடும்பங்களுக்கு ரொம்ப நன்மையை கொண்டு வந்து கொடுக்க போறது. அப்படி ஒரு நல்ல காலங்கள் கன்னிராசிக்கு இந்த வாரத்திலேருந்து உதயமாகிறது. ஒரு வேலையை எதிர்பார்க்கக்கூடியவாளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்தி சிலருக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு வங்கி தொடர்பான விஷயங்கள், ஒரு லோன் எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டத்தில் மறக்காம நாகநாத சுவாமியை வழிபடுங்கோ, ரொம்ப நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆகிறது. இந்த வாரத்துல தான் புது வருஷம் பிறக்கிறது பாருங்க. புது வருஷம் ரொம்ப அற்புதங்களை தரும். துலாம் ராசிக்காரா காட்டுல மழைங்கிற அப்படிப்பட்ட ஒரு வருஷம். எப்படி அப்படின்னா, நிறைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க பாருங்க. ஆனா படிப்புல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம தவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புது வருஷம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்க போறது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 3 வருஷங்கள் ரொம்ப யோகமான வருஷங்கள் துளாராசிக்கு. எல்லாரும் ஒரு வருஷம் நல்ல வருஷமானு கேட்பா. துளாராசிக்காரர்களுக்கு 3 வருஷம் அப்படி ரொம்ப நல்ல வருஷமா அடுத்தடுத்து நடக்க போறது. ஒரு படிப்பிலையா முன்னேற்றம், ஒரு கல்யாணமா கூடி வரக்கூடியது, ஒரு வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்ல வேலையா அமைய போறது. அப்படிப்பட்ட யோகங்கள் கூடி வர போறது. துளாராசிக்கார குடும்பத்தில் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ரொம்ப நாளா என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு பாருங்க. துளாராசி குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண பருவம் வந்தவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் விலகும். இப்போ இந்த வாரம் 3ஆம் இடத்துல சந்திரன் துவங்கி 6வது ஸ்தானத்தை தொடர்றார். அப்போ உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமா அமையும். மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சகல காரியங்களும் அனுகூலமா இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. பிசினஸ்ல பெரிய லாபம் வரும். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கிறதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுப்பீங்க. ரொம்ப நன்மைகள் நடக்கும். அப்ப எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போற 2025 இப்பதான் உங்களுக்கு இந்த வாரத்துல பிறக்கிறது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு அமைய போறது. நீங்க என்ன பண்ணிடணும், உங்க குலதெய்வத்தை ஒரு முறை வழிபடணும். துளாராசிக்கார முதல்ல குலதெய்வம் கோவிலுக்கு போயிடணும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வம். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்ல காசு பணம் பெருக போறது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் பத்தின செய்தி வரப்போறது. சில பேருக்கு ஃபாரின் போற வாய்ப்புகள் கைகூடி வரும். காத்துட்டே இருக்கீங்க, எப்ப சார் வாய்ப்பு வரும்? இப்ப வாய்ப்பு கூடி வந்துடும். அதே நேரத்துல 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத நம்ம மறக்கப்படாது. இப்ப சுக்கிரன் வேற சேர்றார். அப்படி சேரும்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். அந்நிய நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மதிச்சு நடக்கணும். எந்த நாட்டில் இருக்கிறோ அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை. சில பேருக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய சில சூழல்களும் உருவாகலாம். ஆனா அது உங்களுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனைவிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். சனி சுக்கிரன் சேரும்போது குடும்பத்துல வீட்டுல சில சில கருத்து மாறுபாடுகள் அப்படி இருக்கும். ரொம்ப அனுசரிச்சு போகணும். மனசு நோக்கும்படி பேசிடக்கூடாது. இந்த வண்டி வாகனங்கள் வச்சுருக்கோம்னா நல்ல சர்வீஸ் பண்ணணும். சும்மா வாங்கி வச்சிருக்க கூடாது. நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொள்கை பிடிப்பு அதிகமா இருக்கும். எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்துல சக்சஸ் ஆக போறது இந்த வாரம். குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஆர்டர் வந்து சேர்ந்துடும். அதுக்காக காத்துருக்கலையே, வருமா வராதா குழப்பம் இருக்குல்லையே, அந்த குழப்பம் நிவர்த்தியாகி நல்ல ஆர்டர் கிடைச்சிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன். வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனது அருமை தனுசு ராசி என்பர்களே,
தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. உங்க ராசியில சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்குறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அவசியம். உங்க ஜாதகத்துல உங்க ராசியில பிறந்தவர் தான் ஆஞ்சநேய பெருமான். தனுசு ராசிக்காரா என்னைக்கு பிறர் வாழ நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றதோ ரொம்ப நல்லா இருப்பீங்க. தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்க பாருங்க, அது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்காரா அவர் கஷ்டப்படுறான்னா பிறருக்கு தர்மம் செய்ய மாட்டேங்கிறா, சுயநலமா இருக்கான்னு அர்த்தம். இல்லை நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தனுசு ராசியில நம்ம பிறக்கிறோம்னாலே நிறைய தான தர்மம் செய்யணும். ஏன்னா தர்ம ராசியில பிறந்திருக்கும். காலபுருஷ தத்துவத்துடைய தர்ம ராசி தான் தனுசு ராசி. அதுல பிறந்திருக்கோம்னா நிறைய தர்மங்கள் பண்ணணும். பண்ணினா தான் லைஃப் நல்லா இருக்கும். குடும்பத்துக்காக வாழணும், அது முக்கியம். ஆனாலும் நம்ம சம்பாதிக்கிறதுல 1% எடுத்து பிறருக்கு செய்யணும். நீங்க என்ன தான தர்மம் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபேமிலிக்கு போய் சேரும் பிற்காலத்துல. நீங்க சேர்த்து வைக்கிறது பயன்படும் நினைக்கக்கூடாது. தனுசு ராசியில பிறந்துட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் பின்னால் சேர்த்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னு. ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சண்டை போட்டுப்பாங்க. அதில் சொத்து கைக்கு கிடைக்காது, பெரிய பிரச்சனை, கோர்ட் கேஸுன்னு போகும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்த்து வைக்கிறது சந்ததிக்கு சரியாக போகணும், இல்லை என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம். தர்மம் பண்ணணும். என்ன வருமானம் வருதோ அதில் 1% தர்மம் பண்ணணும். பண்ணினா தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வம் நிலைக்கும். இல்லாட்டி செல்வம் நிலைக்கிறது இல்லை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசியிலேருந்து ஆரம்பிக்கிறார் பயணத்தை. ரொம்ப நல்லா இருக்க போகிறது. நல்ல தன பிராப்தி உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுவும் புது வருஷம் யோகமா பிறக்கிறது உங்களுக்கு. அந்த குரு 7ல் போய் உட்காருவார் பாருங்க. அப்போ பெரிய அளவுக்கு ஃபாரின் போகிற யோகம் எல்லாம் வந்துடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. சில பேருக்கு ஃபேட்டிக் லிவர் இருக்கு. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அந்த இயற்கையான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. சரியான டாக்டரை போய் பார்க்கணும். போய் பார்த்து உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி பிடிக்கணும். உடம்புல வெயிட் போடுறது சிலருக்கு, அதனாலேயோ கொழுப்பு சத்து சேரதுனாலேயோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம் வருது. அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிட்டா போகிறோம். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கு யோகமான நேரம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர போகிறது. லாபாதிபதி சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல சனியோட சேர்ற நல்ல ஒரு வேலையில ப்ரமோஷன் இதெல்லாம் கொடுப்பார். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் அமையும். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துட்டாலே போகும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் யோகமான நேரம். முதல்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவை எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா போகிறோம்னு ஒரு கணக்கு நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய வேலைகள் எதிர்பார்க்குறவாளுக்கு இந்த வாரம் புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறோம். பெரிய அளவுக்கு நீங்கள் முன்னேற முடியும். தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகிற நல்ல வாரமாக இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் படிப்பில் திடீர்னு ஒரு வளர்ச்சி தெரியும். நேற்றுக்கு வரைக்கும் சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தா என் பையன், இப்போ திடீர்னு ரொம்ப நல்லா படிக்கிறான் அப்படிம்பாங்க. காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு 7 மணி வரைக்கும் தூங்குற பையன் திடீர்னு காலையில் சீக்கிரம் எழுந்திரிப்பான். உங்கள் பொண்ணாக இருக்கும், உங்கள் பையனாக இருக்கும். தனுசு ராசி பையனும் பொண்ணும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிப்பாங்க. ஒருவருன்னு குளிச்சுட்டு படிக்க உட்காந்துருவாங்க. நான் டியூஷனுக்கு போகிறேன்பாங்க, நான் படிக்கிறேன்பாங்க. அந்த ஆர்வம் இப்போ பெருகும். படிப்பில் ரொம்ப நல்லா வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்துக்கே ஒரு நல்ல செய்தி வந்துன்னு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான வாரம் அது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி படுற அளவுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. ஆஃபீஸில் இந்த சம்பளத்தை நிப்பாட்டி வச்சிருப்பா சிலருக்கு. ஆளுக்கெல்லாம் இப்போ சம்பளத்தில் பிடிச்சிருந்த சம்பளம் வந்துடும். நம்ம பிஎஃப் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ சாங்ஷன் ஆகிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன். அவளுக்காலே அருள் பாலிப்பதிலே அவளுக்கு ஈக்குவலாக யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அருள் வழங்கக்கூடியவள். அந்த கோமதிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். பாலாபிஷேகம் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு பாலாபிஷேகம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இது ஒரு சந்தோஷமான வாரமா உங்களுக்கு இருக்க போறது.
நிறைய பேருக்கு இந்த வாரத்துல வெளியூர் பயணங்கள் அமையும். ஒரு சொந்தக்காரரை பார்க்கறது, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறது, ஒரு வெளியூர் டூர் போறது, இப்படியெல்லாம் யோகங்கள் உண்டு. எதிர்பார்க்கிற நல்ல செய்திகளும் வரும். உதாரணமா இப்போ உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போறார். சுக்கிரன் சனி சேர்றார். திடீர் வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். போதுமான வருமானம் வரும். அது ஒரு சந்தோஷமா இருக்கும். நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப் நல்ல ஒரு சம்பளத்தோட கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாம் இப்போ பலருக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு டியூஷன் எடுக்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் செய்யறது, பகல்ல ஒரு வேலை, ஈவினிங் ஒரு வேலை செய்யறது, பார்ட் டைம் ஜாப் பண்றது, அதுக்கெல்லாம் இப்போ யோகங்கள் பெறுகிறது. அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்துறோம். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை சரியா கட்டிருக்கோம். சில பேருக்கு இப்போ டாக்ஸ் நோட்டீஸ் வரும். ஏன்னா சரியா வரி கட்டலை அப்படிங்கிற மாதிரியும் கூட நோட்டீஸ் வரும். பார்த்து வரிகளை கட்டியிருக்கோம். வரி சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களை நெருக்கடி கொடுக்கலாம். அதை மட்டும் கவனமா இருக்கு. அதே நேரத்தில் குரு பார்க்குறாரு இல்லையா, பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகிறது. ஒரு லைஃப்ல உங்க அந்தஸ்து கூட போகிறது. ஒரு எதிர்பார்க்குற ஜாப் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கிறது. கல்யாணத்துல என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அது ஒரு யோகம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கா பல பேர். அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடு செய்து வரணும். குழந்தை பாக்கியம் மையம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. அவளை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, நிறைந்த முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கு. ரொம்ப சிறந்த வாரம். எப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். அது ரொம்ப நன்மைகள் தரும். நல்ல செல்வ செழிப்பை தருவார். திடீர் அதிர்ஷ்டமான வரவுகள் வரும். குடும்பத்துல ஏதோ ஒரு பண நெருக்கடி இருந்துட்டே இருக்கேன்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. திடீர் பண வரவு வந்து சேரும். அதுவும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்ல தொழில் யோகம் இருக்கு. அந்த புதனே லாபத்துக்கு வரார் இந்த வாரம். அப்படி லாபத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சிறந்த வெற்றிகள். உங்களுடைய மகள், உங்களுடைய மகன், இவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகம். திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கும்பராசிக்காரங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வீட்டுல கல்யாண செய்தி வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே உட்கார்றார் ராசிக்குள்ளே. இந்த வாரத்துல உங்க யோகாதிபதி சுக்கிரன் ராசியில உட்கார்றார். அப்படின்னா உங்க பொண்ணுக்கு ரொம்ப யோகம்னு அர்த்தம். இப்போ அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு செல்வ செழிப்பு வரப்போறது. நல்ல வாகன யோகம் கிடைக்க போறது. தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கு. தெய்வத்தை வேண்டி பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அவங்களுடைய சுவாமி நமஸ்காரம் பண்றதுக்கு நன்மைகள் நடக்கும். இப்ப எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு எல்லா முன்னேற்றமும் உங்களுக்கு வரும். கடன் வாங்குறது மட்டும் அவாய்ட் பண்ணணும். கும்பராசிக்காரா, கடன் பெருகிடும். இப்போ வாங்கிக்கிறான். மற்றபடி வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போறது. படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்க போறது. இதெல்லாம் யோகமா இருக்கு. வேலை சம்பந்தமான விஷயங்கள் சாதகமா இருக்கு. ஒரு செல்வ செழிப்பு உருவாகிற நேரம் வச்சுக்கோங்களேன். ரொம்ப திருப்தியா இருக்கலாம். அதுவும் 2025 எப்படி அமைய போறதுங்கள் ரொம்ப யோகமா அமைய போறது கும்பராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். 2025 அவர் பார்ப்பார். பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சேரும். குடும்பத்துல சந்தோஷம், அந்யோன்யம் பெருகும். எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியான செய்தி இருக்கும். 7.5 சனியை அனுபவிச்சு, ஜென்மச்சனி அனுபவிச்சு பாருங்க. அந்த கஷ்டம் விதையெடுத்து நீங்க ஃபீல் பண்ணுவீள். இந்த சனி பீரியடில் நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா? எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு உடம்பு கஷ்டம். இப்ப எல்லாம் விலகி குடும்பத்தில் எப்பவும் சந்தோஷமான வார்த்தையே பேசுவள். குடும்பத்துல எல்லா விஷயங்களும் அனுகூலமா நடக்கும். கல்யாண விஷயம் கூடி வரும். காசு பணம் பெருகும். சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கூடும். அப்படித்தான் 2025 உங்களுக்கு இருக்க போறது. செகண்ட் ஹாஃப் அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ இந்த வாரம் யோகமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அவரை தொடங்குறார் வாரத்தை. ரொம்ப யோகம்னு அர்த்தம். நல்ல வேலை கிடைக்க போறது. மீனராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலையில சிரமம் இருக்கோ அவளுக்கெல்லாம் இப்ப நல்ல வேலை கிடைக்க போறது.
அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி பண்றவர்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம். இந்த நேரம் அதற்கு உதவி பண்றது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரார், அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரார். விபரீத ராஜயோகம்னு அர்த்தம். சில பேர் பழைய வாகனங்களை வச்சுட்டு புது கார் வாங்க போற, புது 2 வீலர் வாங்க போறீங்க. இப்போ அந்த யோகம், வாகன யோகம் இப்போ பெறுகிறது. ஒரு நிறைய விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். அதிக பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுல எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யோகமான நேரம். படிப்புல நல்ல முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிடும். படிப்பில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் விலகும். நல்ல ஞாபக சக்தி பெருகும். படிப்புல நல்ல முன்னேற்றம் வரும். இந்த கால் பகுதிகளை மட்டும் பார்த்துக்கணும். காலில் அடிபடும், அதை மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி மீனராசிக்காரா வண்டி வாகனங்களை கவனமாக போகணும். காரில் போயிட்டு இருப்போம், வைப்பர் உடஞ்சி போச்சு போல், ஒரு மழை நேரமாக இருக்கும், வைப்பர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காரில். அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணும் வண்டிகளை இப்படி ஒரு இதை நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா பயன்படுத்திக்கிறோம். நல்ல கண்டிஷனில் வச்சுக்கணும். உங்கள் 2 வீலர் 4 வீலர்லாம் ஏதாவது அப்படி தடைகளை கொடுக்கும். அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கூட தெய்வ அனுக்கிரகம், குலதெய்வத்தை வேண்டி தெய்வ அனுக்கிரகத்தை பெருக்கிக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக மருதமலை முருகன், மருதமலை மாமணியே முருகையான்னு சொல்றவர்கள், அந்த மருதமலை முருகனை வழிபடுவோ நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.